இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டைப்ஸ். ஓகேங்களா, நம்மளுக்கு பிஃபோர் வீடியோலேருந்து அதுக்கு பிஃபோர் வீடியோவே நம்ம வந்து ஆர்டர் டைப்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். நடுவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, வாட்ச் லிஸ்ட்டில் ஒன் பை ஒன்னாக மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது, என்ன குவான்டிட்டி இருக்குது, மார்க்கெட்டில் எது அதிகமாக ட்ரேட் ஆகுது, எது கம்மியாக ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா, கப்பாசன் பார்த்தீங்கன்னா ட்ரேடே ஆகலை பெருசாக. காட்டன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 குவான்டிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனாயில் 94 குவான்டிட்டிஸ். அதுக்கப்புறமா கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஓகேங்களா, இந்த மாதிரி கம்மியாக தான் ட்ரேட் ஆன ப்ராடக்ட்ஸும் பார்த்துட்டோம். அதிகமாக ட்ரேட் ஆன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் இருந்தது. ஸோ ஓவரால் 33 crores வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஓவரால் வேல்யூ நடந்துருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டர் டைப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஆர்டரில் எப்படி இப்போ ரியல் டைமில் ப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆர்டர் டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைப் பார்த்தீங்கன்னா பை லிமிட் ஆர்டர். பை லிமிட் ஆர்டர் எப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8000 ரூபாயில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7960 வாங்கணும்னு நினச்சோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸோட 40 பாயிண்ட் கீழே போய் நான் வாங்கணும்னு இருக்கேன். அந்த இடத்துல நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா பை லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, பையில் கிளிக் பண்ணி லிமிட் ஆர்டரில் இந்த ப்ரைஸை போடுவேன். ஓகேங்களா, 7960 இஸ் த ப்ரைஸ் நான் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குதோ அந்த ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் ஆகிடும். ஓகேங்களா, இஃப் யூஆர் அ பையர், நீங்கள் வந்து பையராக இருக்கீங்க, மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல செல்லர் என்ன ப்ரைஸில் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அந்த ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும் உங்களுக்கு. அதுதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அது இமீடியட்டாக ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து பிலோ த மார்க்கெட் ப்ரைஸாக ஸ்டாப் லாஸ் போட போகிறீங்க. நீங்கள் ஒரு பை ஆர்டர் இருக்கு. ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா செல் ஆர்டர் போயிட்டு எஸ்எல் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். எஸ்எல் லிமிட் ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். அது என்ன ப்ரைஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7970 rupees நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க போகிறோம். 8000 rupees நம்ம வாங்கின ப்ராடக்ட். ஓகேங்களா, அது வந்து எஸ்எல் லிமிட்டில் நம்ம வந்து செல் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை ஸ்டாப் ஆர்டர். ஓகேங்களா, கரண்ட் மார்க்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 8000 இருக்குது. நான் வாங்கணும் பார்த்தீங்கன்னா 8050 தான் வாங்கணும்னு இருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பை ஸ்டாப் லிமிட் அபவ் ஆர்டர் வந்து ஆக்சுவலாக சொல்லுவாங்க பை ஸ்டாப். ஓகேங்களா, பையில் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். அதுதான் மார்க்கெட்டோடுக்கு மேலே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் லிமிட். ஓகேங்களா, செல் லிமிட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் இங்கே இருக்குது, நான் வந்து 8050 வந்தால் தான் நான் பிளேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா செல் ஆர்டர் போயிட்டு செல் லிமிட்டை நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து என்ன பிலோ த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே வந்துச்சு அபவ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணான்னு பார்த்தா அது இமீடியட்டாக ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எல் ஆர்டர் ஓகேங்களா பிளேஸ் பண்ண போகிறோம். செல் ஆர்டரில் போயிட்டு பை ஆர்டரில் போயிட்டு அதுதான் 8040 போயிட்டு நான் பிளேஸ் பண்ண போகிறேன். அதுதான் ஸ்டாப் லாஸ் அபவ் த மார்க்கெட் நம்ம போட போகிறோம், ஏன்னா செல் பண்ணனால. ஓகேங்களா, மார்க்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 rupees. மார்க்கெட்டோட பிலோ ப்ரைஸில் தான் நான் வாங்கணும்னு இருக்கேன், செல் பண்ணணும்னு இருக்கேன். சாரி, 7900. ஸோ செல் ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டா மார்க்கெட்டோட கீழே பிளேஸ் பண்ணால் அது வந்து எனக்கு வந்து பை ஆகிடும் அந்த ப்ரைஸில். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆர்டர் டைப்ஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும். இது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஓகேங்களா ஒரு ஆர்டர் பிளேசிங் ஜென்ரலாகவே ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து பண்ணணும்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர் டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, நார்மல் ஆர்டரா ட்ரேடிங் ஆர்டரா இதோட மீனிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து டே ஆர்டர் இன்னைக்கு மட்டும் தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், அந்நேரமில் பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகாது, நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு கொண்டு போக முடியும். ஓகேங்களா, லிமிட் ஆர்டர் வந்துச்சுன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து கீழே ப்ரைஸ். வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ்? 6008 rupees. ஓகேங்களா, என்னோட ப்ரைஸ் பைங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6100 வந்தால் தான் நான் வாங்கலான் இருக்கேன். அதுதான் மார்க்கெட் கீழே இருக்கிற ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பை போடுறேன்னா மார்க்கெட்டோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் நான் வந்து இன்ஸ்டன்ட் பையிங் போடுறேன். என்ன ஆகும்? என்னோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, திஸ் இஸ் மை ஆர்டர் இஸ் பெண்டிங். ஓகேங்களா, இந்த ப்ரைஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் இது வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் அட் த ப்ரைஸ் ஆஃப் 6070 rupeesல எனக்கு வந்து எக்ஸிட் ஆகும். மார்க்கெட்டோட ப்ரைஸ் எல்லாம் 6108 rupees போயிட்டு இருக்குது. இந்த ஆர்டர் நான் இப்போதைக்கு டிலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதே மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு மேலே. ஸோ மார்க்கெட் ஆர்டரோட மேலே நான் வந்து பை பண்ணணுன்னு இருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு ட்ரிகர் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ட்ரிகர்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரைஸ் போடலான்னு இருக்கேன் 6200.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6200 ஓகேங்களா. ட்ரிகர் ஷேர் should be less anyways 6199 வச்சுக்கலாமே. ஓகேங்களா. இந்த ரெண்டு பிரைஸ் இங்க எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா 6199 இல்ல 6200 குள்ள எங்கேயாச்சும் எனக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட்ல எனக்கு இந்த பொசிஷனை பை பண்ணணும். என்னோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங் ஆர்டருக்கு போயிடுச்சு. ஸோ என்ன பேசிக் கண்டிஷன்னா மார்க்கெட்டுக்கு மேல பிரைஸ் நான் வாங்கணும்னு நினைச்சேன்னா பைல போயிட்டு ட்ரிகர் ஆர்டர்ல போயிட்டு நான் வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. ட்ரிகர் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். மேபி சில புரோக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து எஸ்எல் லிமிட் ஆர்டர்னு இருக்கும். அது வந்து நீங்க பைல பிளேஸ் பண்ணா மார்க்கெட்டுக்கு மேல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு திருப்பி போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து செல் இப்போ போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ செல்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. நீங்க டார்கெட் போடணும்னு நினைச்சீங்கன்னா லிமிட்ல போயிட்டு போட போறீங்க. மார்க்கெட்டுக்கு மேலதான் உங்களுக்கு வந்து டார்கெட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்பனா என்ன பண்ணுவீங்க நீங்க லிமிட் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணுவீங்களா? கரெக்ட் தானே. ஸோ நான் வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 6200ல வந்து டார்கெட் புக் பண்ணணும்னு இருக்கேன். லிமிட்ல போயிட்டு 6200 பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் ஸ்டாப் லாஸ் போடணும்னு நினைச்சேன்னா மார்க்கெட்டுக்கு கீழே தான் போடுவேன். ஒரு ஆல்ரெடி ஒரு 6100 ருபீஸ் நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா. 6050 ருபீஸ் வந்தா என்னோட ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆயிடணும். ஓகேங்களா. 6050க்கு வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆயிடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6049 ஓகேங்களா. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடணும். ஓகேங்களா. இந்த ரெண்டு பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள என்னோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். நான் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து ஒரு பொசிஷனை வாங்கிட்டேன். அந்த பொசிஷன் இப்போ நான் ஸ்டாப் லாஸ் போடணும்னா ட்ரிகர் ஆர்டர். ஓகேங்களா. ட்ரிகர் ஆர்டர் இல்லைன்னா நான் என்ன சொன்னேன், உங்க புரோக்கர் டெர்மினல்ல மேபி எஸ்எல் லிமிட் ஆர்டர் இருக்கும். எஸ்எல் லிமிட் ஆர்டர் இருக்கும். அதை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு இடத்துல பிரைஸ் போடணும். பிரைஸ் ஓகேங்களா. when it is coming to trigger order எப்பவுமே SL லிமிட்ல போட்டுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பிரைஸ் இருக்கும். 2 பிரைஸ் ஓகேங்களா. ரெண்டு இடத்துலயும் நீங்க வந்து பிரைஸ் போடணும். தட் இஸ் கம்பல்ஷன், நோ டவுட். ஓகேங்களா. ஸோ அது நீங்க போட்டாதான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ என்ன இருந்ததுன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் வியூல போயிட்டு ஒரு எக்ஸாம்பிளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் திருப்பி ஒரு வாட்டி. நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளேசிங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக டபுள் ட்ரிபிள் வாட்டி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா. நீங்கள் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணோன்னு இருக்கீங்க. இதுதான் மார்க்கெட்டோட ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து ஒரு பையர். ஓகேங்களா. நான் வந்து ஒரு பையர். மார்க்கெட்டுக்கு கீழே வாங்கணும்னா நான் என்ன ஆர்டர்ல பிளேஸ் பண்ணணும், இங்க பாத்தீங்கன்னா பைல போயிட்டு லிமிட் ஆர்டர்ல போயிட்டு நான் பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா. லிமிட் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணணும். நான் அதுவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட மேல பிரைஸ்ல போய் பை பண்ணலாம்னு இருக்கேன். அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணு வந்து எஸ்எல் லிமிட்னு இருக்கும், எஸ்எல் லிமிட் ஆர்டர்னு இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆர்டர்னு இருக்கும். பிரைஸ் ஓகேங்களா. ட்ரிகர் ஆர்டர் ட்ரிகர் பிரைஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா. இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு ரெண்டு இடத்துல நீங்க வந்து both price need to be filled. ஓகேங்களா. அது எஸ்எல் ஆர்டரா இருக்கட்டும் இல்ல ட்ரிகர் ஆர்டரா இருக்கும், ரெண்டுத்துலயும் கண்டிப்பா பிரைஸ் வந்து ஃபில் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேபி நீங்க வந்து இங்கேயே எழுதிக்கலாம், எஸ்எல் ஆர் ட்ரிகர் ஆர்டர். ஓகேங்களா. both price need to be filled. சிம்பிளான விஷயம். ஓகேங்களா. மார்க்கெட்டுக்கு மேல வாங்குறீங்கன்னா அதே இடத்துல மார்க்கெட்டுக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மேல வாங்கணும் செல் பண்ணணும் இருக்கீங்க. ஓகேங்களா. ஆப்போசிட் தான், எவ்ரிதிங் இஸ் ஆப்போசிட். நீங்க மார்க்கெட்டுக்கு மேல போயிட்டு விற்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து லிமிட் ஆர்டர் செல் பண்ண போறீங்க. ஓகேங்களா. நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கீழே போயிட்டு நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க ட்ரிகர் ஆர்டர் இல்ல ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட போறீங்க. ஸோ நீங்க வந்து செல் பண்ற ஐடியா என்னன்னா செல் அட் பிலோ மார்க்கெட் பிரைஸ். ஓகேங்களா. ஸோ இது என்ன ஆகும் உங்களுக்கு, நீங்க வந்து எஸ்எல் லிமிட் ஓகேங்களா ஆர் ட்ரிகர் ஆர்டர் ஆர் நீங்க ட்ரிகர் ஆர்டர்ல பிளேஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டு இடத்துலயும் நீங்க வந்து ஃபில் பண்ண போறீங்க. போத் பிரைஸ் டு பி ஃபில்ட். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா. அதே இடத்துல நான் மார்க்கெட்டுக்கு மேல விற்கணும்னு இருக்கேன். ஓகேங்களா. சிம்பிளான விஷயம், செல் அட் அபவ் மார்க்கெட் பிரைஸ். பிரைஸ்னா நான் வந்து செல்
லிமிட் ஆர்டர்ல போய் பிளேஸ் பண்ண போறேன். சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? செல் லிமிட் ஆர்டர்ல போய் பிளேஸ் பண்ண போறேன். ஸோ இட் மைட் பி எனிதிங். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு விஷயத்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க டார்கெட் போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து லிமிட் ஆர்டர்ல போட போறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா டார்கெட் வந்து நீங்க லிமிட் ஆர்டர்ல பிளேஸ் பண்ண போறீங்க. நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு பை ஆர்டர் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்எல் லிமிட்ல தான் பிளேஸ் பண்ண போறீங்க. ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்கா? அதே இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை வித்துட்டீங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன ஆகும்? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு பொருளை வித்துட்டீங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி பொசிஷன் இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா டார்கெட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா நீங்க வந்து பை லிமிட் ஆர்டர்ல தான் நீங்க பிளேஸ் பண்ணணும். நீங்க ஒரு பொருள் ஆல்ரெடி வித்துட்டீங்கன்னா நீங்க டார்கெட் பிளேஸ் பண்ணணும்னா பை லிமிட்ல பிளேஸ் பண்ண போறீங்க, மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கிற பிரைஸ்ல. அதுவே நீங்க மார்க்கெட்டுக்கு மேல இருக்கிற பிரைஸ்ல போனீங்கன்னா நீங்க வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆர்டர். சிம்பிளான விஷயம் தான். எவ்ரிவேர் திஸ் இஸ் வாட் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஓகேங்களா? எனிதிங் நீங்க ஒரு செல் ஆர்டர் வந்து மார்க்கெட்டுக்கு மேல தான் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் லிமிட் ஆர்டர் ஒன்லி. நீங்க செல் ஆர்டர் மார்க்கெட்டுக்கு கீழே தான் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் எஸ்எல் லிமிட் ஒன்லி. நீங்க பை ஆர்டர் மார்க்கெட் கீழே பிரைஸ் பண்ணணும்னா இஸ் பை லிமிட் ஒன்லி. நீங்க செல் ஆர்டர் ஓகேங்களா இல்ல ஃப்ரெஷ் ஒரு பை ஆர்டரா இருக்கட்டும் மார்க்கெட்டுக்கு மேல போய் வாங்கினா இட் இஸ் எஸ்எல் லிமிட் ஆர்டர் ஒன்லி. ஓகேங்களா? சிம்பிளான விஷயம், காம்ப்ளிகேட் ரொம்பவே பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ மேபி இது வந்து பை அண்ட் செல் நீங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவராலா நான் வந்து இங்க ஒரு செல் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வாட்டி பிளேஸ் பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து ஒரு பொசிஷன் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து நீங்க டார்கெட் போடணும்னு நினைக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க ஒரு பொசிஷனை அந்த அபோவ் மார்க்கெட் பிரைஸ் போய் நீங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆர்டர் தான் நீங்க பிளேஸ் பண்ணணும். ரெண்டு காம்பினேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டு காம்பினேஷன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா எய்தர் ஓகேங்களா உங்ககிட்ட ஆல்ரெடி ஃப்ரெஷ் பையிங் உங்ககிட்ட இருக்குது ஆர் செல் ஃப்ரெஷ் ஆர்டர் above market price. ஓகேங்களா? இந்த ரெண்டு சினாரியோலயும் ஓகேங்களா நீங்க வந்து திருப்பி சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க, just a second. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு ஃப்ரெஷ் ஆர்டர் ப்ரீவியஸா உங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து டார்கெட் பிளேஸ் பண்றீங்களா இல்ல நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா செல் ஆர்டர் அபோவ் மார்க்கெட் பிரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளான விஷயம், நீங்க செல் ஆர்டர் போயிட்டு ஜஸ்ட் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன்னா இங்க வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா 6150 ஓகேங்களா நான் வந்து ஒரு செல் ஆர்டர் போட்டுறேன். என்ன ஆகும்? அது போயிட்டு பெண்டிங்ல இருக்கு பாருங்க. ஓகேங்களா? பெண்டிங் ஆர்டர்ல இருக்குது ஓவராலா. ரைட்? இந்த பெண்டிங் ஆர்டர் நான் வந்து delete பண்ணணும்னு நினைச்சேன்னா I can delete it. Very simple. Right? Understood? இதே தான் நம்ம வந்து இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு பொசிஷன் வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரெஷ் பையிங் பொசிஷன் பாட். ஓகேங்களா? இந்த இடத்துல I want to place stop loss. நான் கண்டிப்பா என்ன பண்ணணும்? செல் லிமிட் ஆர்டர்ல போயிட்டு நான் பிளேஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட்டுக்கு பிரைஸுக்கு பிலோ பிரைஸ்ல போயிட்டு நான் வந்து செல் பண்ணணும்னு இருக்குன்னா நான் இந்த ஆர்டர் தான் பிளேஸ் பண்ணிக்கணும். ரெண்டு சினாரியோலயும் நான் வந்து இந்த ஆர்டர் தான் பிளேஸ் பண்ணிக்கணும். ரெண்டு சினாரியோல என்ன பண்ணணும்னா செல்ல போயிட்டு எஸ்எல் லிமிட் ஆர்டர் தான் பிளேஸ் பண்ண போறேன். சிம்பிள். ஃப்ரெஷ் பையிங்க்கு நான் வந்து ஸ்டாப் லாஸா இருக்கட்டும் ஓகேங்களா இல்ல ஃப்ரெஷ் நான் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு கீழே போயிட்டு செல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பா இது ட்ரிகர் பிரைஸ்ல போயிட்டு நான் வந்து ஒரு பிரைஸ் செலக்ட் பண்ணிக்க போறேன் 6050. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6051. ஓகேங்களா? சிம்பிள். இந்த ரேஞ்ச்ல எனக்கு வந்து செல் ஆகணும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? மேபி நான் ஒரு பொசிஷன் வச்சிருக்கேனா இல்லையான்னு அதெல்லாம் மறந்துருங்க. நான் இந்த ஆர்டர் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டீட்டெயிலாக இந்த விஷயத்தை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதில் எந்த டவுட்டும் எனக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஆர்டர் பிளேசிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் ஃபியூச்சரில் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மேபி நீங்கள் ஃப்ரெஷ் ஆர்டர் பண்ணுறீங்களோ இல்லையோ ஓகேங்களா எப்போ பண்ண போகிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அது வந்து இந்த விஷயம்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இங்கே எடுத்து ஒரு வாட்டி போட்டுக்கிறேன் எஸ்எல் லிமிட் ஆர்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்
செல் எஸ்எல் லிமிட் ஆர்டர். ஓகேங்களா, இங்க செல் லிமிட் ஆர்டர், இங்க செல் எஸ்எல் லிமிட் ஆர்டர். ஓகேங்களா, அது வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆப்போசிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் எக்ஸிகியூஷன் எப்படி பண்ணுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் see you in the next video.